ஹலோ வணக்கம். இன்றைய மத்தியான சமையல் சாப்பாடு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மரக்கறி, எல்லாம் மரக்கறியாகவே கிடக்குது. இங்கே பாருங்க, முருங்கங்காய் கறி. இது என்ன வரைக்கு என்ன போட்டோன்னு சொன்னால் அந்த சொதி வைக்கிற இலையும் இதுவும் போட்டு என்ன வருதில்லை, அது பிறகு சொல்கிறோம். இது வந்து உருளைக்கிழங்கும் என்ன பிலாக்கொட்டையும் பைத்தங்காயும். இது பருப்பு, எங்களை விட்ட பருப்பு வச்சா சொதி வைக்கிறது இல்லை, அதனால் பருப்பு தனியாக வைக்கிறது, அதனால் சொதி இன்றைக்கு இல்லை. அப்பளம், சொம்பில் தண்ணி வந்துடுது. அகத்தியிலையும் வாழைப்பூ சுண்டல், அகத்தியும் வாழைப்பூவும் போட்டு செய்த சுண்டல், அதுடன் வெங்காயமும் கூட. ஓகே, வெங்காயமும் அதோடு சேர்த்து வச்சுருக்குது. வெங்காயம் சாப்பிட்டா நல்லது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த குளிர் வெயில் மாறி மாறி திரிஞ்சு ஒரே தடிமன். இந்த வெங்காயத்தை சாப்பிட்டா கொஞ்சம் வெட்டுப்படும், இந்த தடிமன் கொஞ்சம் வெட்டுப்படும். அதுக்காகத்தான் வெங்காயம் எடுத்தோம். நான் நேற்று வெங்காயம் சாப்பிட்டு பார்த்துருப்பியல். பிரச்சனை அதுதான் எனக்கு, தடிமனால் இதில் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் பட்டி கொண்டு போகுமென்ட்டு. ஓகே, நான் மாறிக்கூட. ஓகே, பருப்பு உண்டாக்கி முதல் ஆரம்பம் பருப்பு. பிலாக்கொட்டையும் பைத்தங்காயும் போட்டு ஒரு குழம்பு. குழம்புல பிரட்டல், இது முருங்கங்க குழம்பு. மற்றது ஒன்று சொல்ல மறந்து போனேன். அன்றைக்கு பிலாப்பழம் வேண்டினான், பிலாப்பழமும் இறைச்சியும் வேண்டினான். எங்கே தெரியுமோ, இந்த ஊர் சந்தைன்னு சொல்லி ஒன்று திறந்துருக்காங்க தெரியுமோ, லாக்குர்னைக்கான் அது வருது. லூப்புசை போகிற ரோட்டில், எங்கே லாக்குர்னை கொத்தவில்லேருந்து லூப்புசை போகிற ரோட்டில் இடையில் ஒரு இரும்பு கடை ஒன்று கிடக்கு. இரும்பு எடுக்கிற கடை. அதுக்கு நேராக 3 ரோட்டால் போனீங்கன்னா கிடக்குது அந்த ஊர் சந்தைன்ற ஒரு கடை. அங்கே வந்து எல்லாம் மலிவாக போடினேன். போய் நீங்கள் வேண்டுங்கோ, நல்ல மலிவான பழங்கள் எல்லாம் கொண்டு வரீனேன். நான் இன்றைக்கு போய்க்க மங்குஸ்தாம்பழம் கிடந்தது. நான் வேண்டினேன் மங்குஸ்தாம்பழம். மற்றது இறைச்சி வேண்டினான். பிலாப்பழம் கொஞ்சம் பழுக்க கிடக்குது. மற்றபடி சூப்பர் பிலாப்பழம், நல்ல சுளையும் நல்ல பெரிய சுளையும் நல்ல பிலாப்பழம். ஆனால் நாங்கள் விட்டால் தானே காயவே சாப்பிட்டோம். காயவே அப்படியே எல்லாம் சாப்பிட்டோம். நீங்கள் வேண்டி சாப்பிடுங்கோ, அங்கே மலிவாக போடுவாங்க. இது 490 இன்னொன்று சொல்லிச்சுனே பிலாப்பழம் கிடக்குது. அது உடனே இப்போ வந்து கொண்டிருக்கான். நீங்கள் போய் வேண்டி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் வேண்டினா நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வேண்டி சாப்பிடுங்க போய். அவைக்கும் ஒரு வியாபாரம் ஆகுது, உங்களுக்கும் பழங்கள் வராது, இலங்கை பழங்கள். இப்போ அங்கே பழங்கள் வந்து குறைஞ்சு கொண்டு வருதான். அப்படின்னாக்கா நீ குறைஞ்சிடும், அப்படியே குறைஞ்சி இல்லாமல் போடும். அதுக்கடையில் வேண்டி நல்லா சாப்பிடுவோம். ஐயோ, நல்ல பழம். மரக்கறி எல்லாம் இருக்குது அங்கே, நல்ல மரக்கறிகள் எல்லாம் இருக்குது. புதுசு புதுசாக கொண்டு இறக்கினா வந்து ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து இறக்குற ஆக்கள். ரெண்டுக்கா அவை உடனே இறக்கி விட நீங்களும் போய் வேண்டி சாப்பிடுங்கோ, சமைச்சு வழியாக சாப்பிடுங்கோ. ஓகே ஓகே, பாய். வாழ்க வளமுடன்.